டேய் இப்போ எதுக்குடா இப்படி இருக்கீங்க? என்னடா பிரச்சனை இப்போ உங்களுக்கு? இப்போ டேய் இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு உனக்கு? கல்யாணம் ரொம்ப முக்கியமா இப்போ? எனக்கு அந்த டைம்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நானே உண்மையை சொல்லிட்டு இருப்பேன். அதனால தான் மேரேஜ்னு சொன்னேன். ஏற்கனவே இங்க ரிசல்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண நீ எவன்டா அழுது? விடுறா. எப்படியோ நாங்கள் பண்ண தான் போகிறோம். எப்போ பண்ண என்னடா? சரி ரிசல்ட் என்னாச்சு? 1 வீக் ஆகும். ஏன்டா அவ்வளோ நாள்? டேய் நம்ம பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவங்களுக்கே தெரியாம அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா லேட் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்க இதை எனக்கு ஒரு ஹெல்ப்பா பண்ணிட்டு இருக்காங்க. என்னால அவங்கள ப்ரெஷர் பண்ண முடியாது. சரி இப்போ நீ எதுக்கு கல்யாண பேச்சு எடுத்த? டேய் என்னால முடியலடா. அவளுக்கு குழந்தை பிறக்காது. அவளை விட எனக்கு தானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அழுகுறா, நான் அழுகாம இருக்கேன். அவ்வளவுதான். அவ வேணா குழந்தையே இல்லாம இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா என்னால முடியாது. இது தப்புதான் கூட அவளுக்கு புரியல. மச்சான் அவளுக்காச்சும் ஆபீஸ் போறதுன்னு ஒரு ஆறுதல் இருக்கு. ஆனா நாங்க 2 பேரும் வார்த்தைக்கு ஃபேமிலி ப்ராமிஸ் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அதை இப்ப சொல்லியே ரொம்ப நாள் ஆகுது. திரும்பவும் எங்க 2 பேரால அதை சொல்ல முடியாதுன்னு ஒரு ஆசை தான்டா. மேரேஜ் கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அவ கழுத்துல தாலி கட்டுற அன்னைக்கு அதை நான் அவகிட்ட கொடுப்பேன். அதை விட எங்களுக்கு வேற லைஃப்ல என்னடா சந்தோஷம் இருக்கு? நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா என்ன மச்சான் பண்ணுவ? கல்யாணம் பண்றோன்ற ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இருக்கும். எனக்கு அது போதும். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கு நம்ம ப்ராஜெக்ட் ரிசல்ட். என்ன சக்சஸ் தானே? கிட்டத்தட்ட. அது மட்டும் இல்ல, நம்மளோட லாஸ்ட் நைட் இது. என்னது? ஆபீஸ்ல இருக்கிறது நம்மளோட லாஸ்ட் நைட்னு சொன்னேன்டி. பைத்தியம் மாதிரி பேச. ஏய் உண்மைதான்டி. சீக்கிரமாவே நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடுவ. சீக்கிரமாவே செகண்ட் மேரேஜும் பண்ணிடுவ. அதுக்கப்புறம் நீ நானும் அதே வீட்டுல செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஆனா என்ன, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்த லவ் தான் இருக்குமான்னு தெரியல. ஏய் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்ப நான் லவ்வை குறைக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப குறைச்சிருக்கேனா? அப்ப நான் குறைச்சேன்னு சொல்ல வரியா? ஆமா. என்ன அவாய்ட் பண்ணிட்டு நீ தானே வேலை பார்த்த. டேய் நீ தானடா என்ன வேலைக்கு அமிச்ச. வேலைக்கு தான் போக சொன்னேன். என்ன மறக்கவா சொன்னேன்? அம்மா. அப்ப நான் உன்னை மறந்தேன்னு சொல்றியா? நான் அப்படிதான் சொல்லுவேன். உன்னோட டிக்ஷனரிலாம் எனக்கு எத்தனை தடவை படிச்சாலும் புரியாது. நீ முதல்ல ஏந்திரி. சும்மா தாண்டி சொன்னேன் செல்லக்குட்டி. டேய் எனக்கு வர்க் இருக்குடா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டி. நாளைக்கு லாஸ்ட் டே டிஎல் கிட்ட திட்டு வாங்க வேணான்னு பாக்குறேன். அவன் கிடக்குறான். கொஞ்ச நேரம் நீ அப்படியே இரு. சரி ரிசைன் பண்ண உடனே மேரேஜா? ஆமா. எங்க, எப்போ, எப்படி? எங்கன்னு இப்ப சொல்ல மாட்டேன். எப்போன்னு நாளைக்கு சொல்றேன். எப்படி வேணா இப்ப சொல்றேன். சரி எப்படி? நாளைக்கு வேலையை ரிசைன் பண்றீங்க? ஆமா. அடுத்த 1 வீக்ல மேரேஜ். ஆமா. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். உனக்கு ஓகே தானே? ஓகே தான். ரொம்பலாம் கிராண்டா இருக்கணும்னு இல்ல. இப்போ என்ன ரிஜிஸ்டரை கடத்தணுமா? சி அந்த அளவுக்கு பெரியவெல்லாம் நீ பண்ண தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணா மட்டும் போதும். எப்படி 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த அதே 2 பேருக்கு மறுபடியும் கல்யாணம் சொல்லிட்டு நான் கூப்பிடணும் பண்ணோம் அப்படிதானே? டெஃபினெட்லி. ஆமா. செருப்பாளி அடிப்பாங்கடா எங்க. இங்க பாரு, ஆபீஸ்க்கு பின்னாடி நேரா ஒரு ஆலமரம் இருக்கு. அதுக்கு சந்திரப்பட்டு வச்சு
ஒரு மாலையை போட்டு கடவுளை நினச்சி மஞ்சள் கயிறு கட்டிடு. எதுக்குடா அதெல்லாம்? அதான் போன மேரேஜ் கட்டின தாலியே என்கிட்ட தானே இருக்கு. அப்போ கெட்டி மூலலாம் ஆ, 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 அதெல்லாம் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்விடேஷனு. அதான் போன கல்யாணத்துக்கு மீந்த இன்விடேஷன்லாம் இருக்கே. ஹேய் டேய் எங்களை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி இருக்கா? ஆமா தெரிஞ்சா சரி. டேய். மச்சான் இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு இப்ப? இது ஏதோ ஷூட்டிங் கல்யாணம் மாதிரி இருக்குடா. இதெல்லாம் ஒரு கல்யாணம்னு சொன்னா வையேன் எங்களை கல்லாலே அடிப்பாங்கடா. சத்தியம் பண்ணு, வேட்டி சட்டை கூட அதே தானே. என்ன மச்சான் எனக்கா இது கூட பண்ண மாட்டியாடா? பாருடா, டிஎல் கூட பார்க்க மாட்டேன், இங்கேயே குத்தி போட்டுருவேன். ஏமா நீ வேற மாப்பிள்ளைய பாரு. டேய் சீரியஸா நான் கேக்குறேன்டா, உன்னால முடியுமா முடியாதாடா? சரி மூஞ்சி 2 பேரும் அப்படி வச்சுக்காதீங்க. இப்போ நாங்க என்னதான்டா பண்ணணும்? அதாவது மச்சான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் எப்படி சிறப்பா பண்ணமோ அதே மாதிரியே இந்த மேரேஜ் சிறப்பா பண்ணி கொடுத்துருங்க. எத்தனை தடவை தாண்டா நாங்கள் உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? பண்ண வேற ஏதாவது வேலை இருக்கா? இங்கே வேலை இருக்குல்ல. இந்த வேலை இருக்கிறதும் இல்லாததும் என் கையில தான் இருக்கு. இப்ப எப்படி வசதி? சரி வா ரிஜிஸ்டரை பார்க்க போகலாம். போ போ. டேய் மச்சான் அப்புறம் இந்த டைம் அது கல்யாணத்துக்கு கரெக்டாக வந்துருங்க. ஓகே மச்சான் கரெக்டா வந்துடுறோம். நம்ம கல்யாணத்துக்கு நம்மளே கரெக்டா டேத்துக்கு வர சொல்றோம். அவி இந்த தடவை எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. சரி புரிஞ்சுதா? லாஸ்ட் டைம் மாதிரி எந்த இஷ்யூவும் வரக்கூடாது. ஓகே சார் கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் சார். நீ எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். டேய் என்னடா ஆச்சு? பழி வாங்கணும் சார். யாரா? அந்த ரேணுவோட லவர சார். என்ன அப்படி என்ன பண்ண போறீங்க சாரு? நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுங்க சார். ஆளுங்களோட வந்து அதே பாத்ரூம்ல அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே முக்கி 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 அப்படியே அவன் 2 கையும் சூலேஸ் மாதிரி அப்படியே கட்டி 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 அவன் அப்படியே தலைகீழ தொங்க விட்டு அவன் வயிற்றுலயே அப்படியே குத்து 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 குத்தி அவன் அப்படியே தூக்கிட்டு போய் ரேணு முன்னாடி நிக்க வச்சு, இதுதான் உன் வாழ் நல்லா பாருடி அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். எப்படி சார் இருக்கு? சொல்லும் போது வெறி ஆகுதுல, கோவம் வரல. I'm waiting sir. Just give me a permission sir. Just permission. Okay sir. வாஷ் மரிக்கும் போயிட்டு வந்துடுறேன். யா. ஒரு தேவதை வந்து விட்டார். யாரு யாருங்க என் கழுத்தை பிடிக்கிறது? யாரு?
அன்னைக்கே சொன்னல, போனா போதுன்னு உயிரோட விட்டா திருந்த மாட்டோம் நீ, திருந்த மாட்டோம் நீ, திருந்த மாட்ட. எவ்வளவு தைரியம்டா உனக்கு. இப்ப நான் யாரோட வந்திருக்கேன். அட்ரா பார்க்கலாம், அட்ரா பார்க்கலாம், அட்ரா பார்க்கலாம், அட்ரா பார்க்கலாம், அட்ரா பார்க்கலாம். சார் அதுக்குள்ள யார் சார் உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சது? ஆபீஸ் என் கண்ட்ரோல்ல தான்டா இருக்கு, ஆபீஸ் என் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. என்ன சார் அடிக்கிறீங்க? என்னடா பண்ணுவா? என்ன பண்ணுவ சார்? என்ன அடிச்சிங்க? என்னடா பண்ணுவ? டிஎல்ட்ட சொல்லிடுவேன். ஓ அப்படியா? அப்போ நான் சொல்றேன், அப்படியே போய் அவன்கிட்ட போய் சொல்லு. நீங்க உண்மையாலேயே ஆம்பளையா இருந்தா என்ன தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து மோத சொல்லு. சொல்றியா? சொல்றியா? சொல்லணும். சொல்றேன், சொல்றேன். ஓகே, என்ன விட்டுருங்க, நானே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எங்க போறா? இப்ப என்ன சார் எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்க போற? எங்க போற? எங்க போ? எங்க போ? அவன் இருக்க தைரியத்துல நீ இவ்வளவு ஆடுற? ஆடுற? நீ அவன்கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? யோசி. நம்ம கழுத்தை பிடிச்சி அப்படியே முக்கி 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 முக்கி. ஓகேல, முடிஞ்சிச்சுல, போலாமா? இல்லையே, உன் டயலாக் ஒன்றும் முடியலையே. டேய், எதை வேணா மன்னிச்சிருவேன்டா, ஆனா முன்னாடி நான் அடிச்சு இழுத்துட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணுன்னு சொன்ன பாத்தியா, அதை மட்டும் என்னால மறக்க முடியலடா, மறக்க முடியலடா. சார் 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 டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் 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 என்னடா ஆச்சு உனக்கு? ரேணுவோட லவர் என்ன அடிச்சிட்டான் சார். டேய் அதுக்குள்ளயா? இப்பதானடா சொல்லிட்டு போன. மச்சான் சொன்ன மாதிரியே கொலை பண்ணிட்டான்டா. ஆமாண்டா, அடிச்ச இவனுக்கே இந்த நிலைமைனா அடி வாங்கின உயிரோட இருப்பான்னு நினைக்கிறியா நீ? சார் அவன் தான் சார் என்ன போட்டு போலந்தான். டேய் நீ கூட்டு போன ஆளுங்களாம் எங்கடா? சார் அவன் தான் சார் ஆளுங்களை கூட்டு வந்தான். சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. வா பாரு மச்சான், ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம எப்படி அடிச்சிருக்காங்க. எனக்கு சேலஞ்ச் பண்ணா சார். என்ன என்ன? நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தா அவனை நேர்ல வந்து மீட் பண்ணுமா? அப்படியா சொன்னா? மச்சான் உடனே அவனை கண்டுபிடிச்சு அவனை என்ன பண்றான்னு மட்டும் பாருடா. வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார். சார் ஏன்டா? சார் என் சப்போர்ட்டா இருக்க ஒரே ஆள் நீங்க தான் சார். அவன் அடிச்சு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா. சரி 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 சரி, இங்க வா. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பல. இங்க பாரு, வேற வழியே இல்ல, இனிமே ரேணு பக்கம் போகாத. சத்தியமா போக மாட்டேன் சார். குட் பை. என்னாச்சு? அது வந்துங்க. ஆளை விடுமா தெய்வமே. கங்க்ராச்சுலேஷன் டு எவ்ரி ஒன். பார்ட்டிசிபேட் பண்ண 12 டீம்ல நம்ம ப்ராஜெக்ட் தான் வின் பண்ணியிருக்கு. வாவ். ஓகே ஓகே, கூல் கூல். அது மட்டும் கிடையாது, நம்ம ப்ராஜெக்டை ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் செமினாருக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. செமினாருக்கு யார் சார் போகிறாங்க? கண்டிப்பாக நீங்கள் கிடையாது தினேஷ். புரிஞ்சிருச்சு, யார் போவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாங்களாம் பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கணும் அதானே?
டெஃபினெட்லி ஷூர் தினேஷ், போங்க. சரி சார், பை. ஓகே பாய். கதவு யார் திறப்பா? செம்ம லூசு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஒத்துக்கிட்டா சரி. நான் உண்மையதான் சொன்னேன். செமினாருக்கு ரெடியா? நான் ரிசைன் பண்ண போறேன். நானும் உண்மையை தான் சொல்றேன். கன்ஃபார்மா? உனக்கு பிடிக்கல? உண்மையை சொல்லு. அப்ப வேணாம். இல்ல, இப்பதான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க, அதான் கேட்டேன். தெளிவா ஒரு முடிவே எடுக்க மாட்டியா? இப்ப பண்ணுன்ற, அப்புறம் பண்ண வேணான்னு சொல்ற. அப்ப நான் என்னதான் பண்ணணும்? நான் உனக்காக தான் சொல்றேன். நானும் உனக்காக தான் சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் ஓகே, எனக்கு எந்த லாஸும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஃபைனலா சொல்லு, ரிசைன் பண்ணவா வேணாமா? பண்ணு. சிம்பிள், முடிஞ்சது, அவ்வளவுதான். உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லையா? மறுபடியும் சொல்றேன், பேஷனா நீயானா எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை உனக்கு சொன்னா புரியாதா? ஏன் நீ புரிய வைக்க மாட்டியா? இப்ப புரியுதுல்ல? நான் ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துட்டு வரேன், நீ போய் வெயிட் பண்ணு. நான் ஒத்துக்கிட்டேன். டிஎல் எப்படி ஒத்துக்கிறான்னு நானும் பார்க்குறேன். ஏன்? இதில் லாஸ் ஆக போகிறது அவர் ஒருத்தர் மட்டும்தான். ரொம்ப கஷ்டம். என்னடா சொல்ற? உண்மையதான் சொல்கிறேன். டேய், சொல்லிட்டு போடா. இன்னையோட டிஎல் கூட உனக்கு லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் நீ அவரை மீட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ தைரியமாக பேசு. அவன்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது, நான் பாத்துக்கிறேன். ஓ சரி, ஓகே, பாப்போம். கிளம்பு. கேரி ஆன். ரிசைனா? ஆமா. ஏன்? மேரேஜ் ஆக போகுது. அப்போ இந்த ஜாப்? இது பேஷன், அது லைஃப். அப்புறம் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க? ஏன் மேரேஜ் பண்ண போறோம் வேணான்னு சொன்னானா? ஆமா. அவன் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இங்க பாருங்க, நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்த உடனே இவ்வளவு சீக்கிரமா அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல யாருமே அப்படி பண்ணது கிடையாது. இவ்வளவு ஏன் நானே அப்படி பண்ணது கிடையாது. இதை விட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க? சாரி சார், எனக்கு புரியுது. ஆனா அது அவனோட டிசிஷன், எனக்கு அதுதான் முக்கியம். நான் தான் மறுபடியும் சொல்றேனே, ஈஸியா ஏதாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. நீ இப்ப இருக்க பொசிஷனுக்கு கஷ்டப்பட்டு வந்திருந்தனா அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்படி தெரியும்? உனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷனை கொடுத்து உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கணும்ல, அதனாலதான் உனக்கு வேல்யூ தெரியல. சாரி சார். ஃபைனல் சான்ஸ் தரேன். உங்களோட முடிவை மாத்திக்க முடியுமா முடியாதா? என்னால முடியாது. அப்ப போங்க, போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு நல்லா சமைச்சு போடுங்க. பாதியில போற மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா இனிமே எந்த கம்பெனிலையும் ஜாயின் பண்ணாதீங்க. இங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது கிடையாது.
அவங்களோட கஷ்டம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக தெரியாது. போங்க. சார், எனக்கு இங்கே வேலை செய்கிறத விட அங்கே சமைச்சு போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே விட நான் அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம மீட் பண்ண போகிற கடைசி டைம்னு நினைக்கிறேன். ஸோ குட் பை. நீ எங்கே நான் தேடினேனே என் காதல் பாவம் கொஞ்சம் சொல்வாய். நான் எங்கே நீ தேடுவாயோ காற்றுக்கு ஈரம் கண்ணீரில் தந்தே. நீயே நீ போதுமே, நீயே நீ வேண்டுமே, நீயே நீ யாவுமே, நீ வா. கரையாதே கரையாதே கரையாதே. எல்லாமே ஓவர். இந்த ப்ராஜெக்ட்டு, மெயிலு, இதுக்கப்புறம்லாம் இதை பற்றிலாம் பேசக்கூட மாட்டேன். ஜாலியாக சாரி கேட்டுக்கிட்டு, அடிக்கடி உங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டு, அடிக்கடி உன்னை கோவப்படுத்திக்கிட்டு, இனிமேல் இப்படி இருக்க போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ எடுத்துட்டியா? பின்ன என்ன மறக்கிற அளவுக்கு போயிட்டா? சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அதானே உண்மை. எங்கே இல்லைன்னு சொல்லு பார்ப்போம். இப்போ நான் இல்லைன்னு சொல்லணுமா? எங்க சொல்லு பார்ப்போம். இல்லை, எனக்கு அது பிடிக்கும், அவ்வளோதான். அது வேற. அது நீ சொன்ன வேலைன்றதுனால தான் நான் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக செஞ்சேன். இதை நான் நம்பணும். எங்க நீ அதை நம்பலன்னு சொல்லு பார்ப்போம். உனக்குன்னு சொல்ல ஆசையாக தான் இருக்கு, ஆனால் சொன்னால் உனக்கு தான் திமிர் ஏறிடுமே. ஹேய், எனக்கு திமிர் ஏறாதுரி, லவ் தான் ஏறும். நீ இப்படி சொல்ல தான் எனக்கு உன் மேலே இன்னும் லவ் அதிகமாகும். அப்படி நீ சொல்லாம விட்டான்னு வச்சுக்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியா? ஆமாம், பாய்ஸ் நேச்சர். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லவ் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் எதுவுமே சொல்லன்னு வச்சுக்கோயேன், உங்களுக்கு இந்த லவ்வே போதும்னு சொல்லி நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இப்போ என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணோம், அவ்வளோதானே? ஐ லவ் யூ. என்ன அப்படியே லவ் ஏறுதா? கேர்ள்ஸ் நேச்சர். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளில காட்டுவோம். ஃபுல்லாக காட்டினா நீங்கள் தாங்க மாட்டீங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்துருவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது நீ என்கிட்ட சொல்கிறல்ல? இப்போதான் சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஓ, சொல்ல போனால் உங்ககிட்ட லவ் டிமாண்ட் இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன்.
இதே மாதிரி நீ டெய்லி இருப்பேன்னு தெரிஞ்சா மேரேஜ் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம லவ் பண்ணுவோம். சாவடிச்சிருவேன் உன்னை. ஆ? இதுக்காக தான் நான் வேலையை விட்டுட்டு வந்தேனா? ஒழுங்கு மரியாதை கல்யாணம் பண்ற வேலையை பாரு. அப்ப வேலைக்கு போ. அப்ப நீ எதுக்கு இருக்க? நீ தானடி சொன்ன வேலைக்கு போகணும்னு. நான் அப்படிதான் சொல்வேன். பைத்தியம் 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 பைத்தியம். என்னை ஏன்டி இப்படி சாவடிக்கிற? என்ன தாண்டி வேணும் உனக்கு இப்ப? கல்யாணம் பண்ணிக்கலாமா? சீக்கிரமா, உடனே. எல்லாம் கீழே தான் இருக்கு. தாலி மெட்டி எல்லாமே கீழே தான் இருக்கு. பூஜை ரூமுக்கு போனா கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கு பேரு திருட்டு கல்யாணம். அப்ப என்னதான் பண்றது அப்போ? ஒரு வாரத்துல மேரேஜ். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? சொல்ல மாட்டேன். நீ கூடவே வரணும். அந்த இடத்த நீயும் வந்து பார்க்கணும். என்னன்னு சொல்லு. நான் கூப்பிட்டா நம்பி வர மாட்டியா? நான் என்ன உன்னை கூட்டிட்டு போய் கொலையா பண்ண போறேன்? ஏய் ப்ளீஸ் டி சொல்லு, எங்க போறோம்? அது ஒரு இடம். வந்து பார்த்தா உனக்கே தெரியும். ஓகே, நாளைக்கே போலாம். நாளைக்கே வா. ஆமா, நீ என்ன வெளில கூட்டு போறதே பெரிய விஷயம். அதனாலதான் நம்ம 2 பேரும் ஜாலியா போலாம். அவ்வளவுதானா? என்ன ஃபோர்ஸ் பண்ணி எங்க ஏதுன்னுலாம் கேட்க மாட்டியா? பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து சர்ப்ரைஸ் வரதே பெரிய விஷயம். நான் வெயிட் பண்றேன் சர்ப்ரைஸ்க்காக. அது வரைக்கும் ஆரம்பிச்சிட்டியா? ஹேய், கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ரெடி. ஏந்திரா. ஹேய், வேற ஏதாவது வேலை இருக்கா? இருந்த ஒரு வேலையை முடிஞ்சிருச்சுல, கம்முன்னு இரு. டெய்லி 1 மணி நேரம் இதே மாதிரி என் கூட ஸ்பெண்ட் பண்ண. நான் இங்க தானடா இருக்க போறேன். நான் எப்பயுமே ரெடி தான். சும்மா அடிச்சடி. என்ன அடிக்கிற? ஏய், லூசு. ஏய், விட்றா.